30 வருஷத்துக்கு முன்னாலும் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டர்ன் ஓவர் ஒரு நாளைக்கு 200 கோடி. இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டர்ன் ஓவர் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி ஒரு நாளைக்கு. தட் டெல்ஸ் யூ த சைஸ் ஆஃப் த மார்க்கெட். என்ன மாதிரியான வாய்ப்புகள் அங்கே இருக்கு அப்படிங்கிறது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் வந்து ஒரு 20 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வேற நம்ம இந்த ஷேர் ட்ரேடிங்லாம் நடக்கிறது. இன்னைக்கு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கு, 3, பட் டெக்னிக்கலாக 2 தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வந்து அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், நீங்க போடுற பணம் நிறைய பேர் இப்போ எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி போடுற பணத்தினுடைய அளவு இன்னைக்கு வந்து 57 லட்சம் கோடி. 57 லட்சம் கோடி. போன வருஷம் அது வந்து 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அது 24 லட்சம் கோடியா இருந்தது. 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சு. முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை ஃபோலியோஸ்னு சொல்லுவோம். ஃபோலியோஸோட எண்ணிக்கை 18 கோடி. முதலீட்டாளர்கள் 5-6 கோடி பேர் இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா சில பேர் 2-3 ஃபோலியோ வச்சிருப்பாங்க. பங்குச்சந்தை பற்றி சொன்னேன். பங்குகள் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்ல தான் இருக்கும். எப்படி நம்மளுடைய பணம் வந்து வங்கியில் இருக்கோ அந்த மாதிரி பங்குகள் வந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். அந்த கணக்கு வந்து கட்டாயமா வந்து ஷேர் சர்டிபிகேட் வச்சுக்க கூடாது, டிமேட்ல தான் வச்சுக்கணும், எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வச்சுக்கணும்னு 96ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, டெபாசிட்டரிஸ் ஆக்ட்னு. 2001ல அதை கட்டாயப்படுத்தினாங்க. 2001ல இருந்து 2020 வரைக்கும் 20 வருஷத்துல இந்தியா முழுக்க 4 கோடி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. 4 கோடி பேர், நான் வச்சிருக்கேன், என் ஒய்ஃப், அந்த மாதிரி. 2020 பேண்டமிக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்துல இப்ப 14 கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. 10 கோடி டிமேட் அக்கௌண்ட் இந்த 4 வருஷத்துல ஓபன் ஆயிருக்கு. அகைன் ஃபார் யூ டு திங்க் அபவுட் த கைண்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட். என்ன மாதிரியான வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தது, லைஃப் இன்சூரன்ஸ், LIC. இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கு, ஆயுட் காப்பீட்டு நிறுவனங்கள். அதே மாதிரி நான் லைஃப் 4 கம்பெனி தான் இருந்தது, GSC ஒன்று இருந்தது. இப்ப 20க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இருக்கு. 40க்கும் மேற்பட்ட ஆயுட் காப்பீடு நிறுவனங்களும் ஆயுள் இல்லாத மற்ற பொது காப்பீட்டு நிறுவனங்களும் இருக்கு. இதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல. அப்ப this clearly tells you the kind of the job opportunities, career opportunities, business opportunities. ஒரு துறையில் இறங்குறப்போ நம்ம அது வேலைக்கு தான் போகணும்னு கட்டாயம் இல்லை. அதுல நம்ம முதலாளியாகவும் ஆகலாம். அதற்கான வாய்ப்புகளும் இதுல நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த செக்டாரினுடைய growth பாத்தீங்கன்னா phenomenal growth. சென்செக்ஸ் அல்லது நிஃப்டின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பங்குச்சந்தையினுடைய ஒரு குறியீடு. அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய அந்த 50 பங்குகள்ல வெயிட்டேஜ்னு சொல்றோம், கிட்டத்தட்ட 1/3 பங்கு 35% கிட்ட இந்த BFSI செக்டார் சார்ந்த பங்குகள், வங்கித்துறை சார்ந்தது, காப்பீட்டுத்துறை சார்ந்தது, நிதித்துறை சார்ந்தது, நிதி சேவைத்துறை சார்ந்தது, இந்த பங்குகள் தான் அங்க வந்து இருக்கு. 1/3. அப்புறம் தான் டெக்னாலஜி, அப்புறம் மற்றதெல்லாம். அது கிளியரா உங்களுக்கு சொல்லும் இதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இதுல இருக்கு. ஒன்று, நீங்களே இதுல ஒரு முகவராக தொழில் செய்யலாம். உதாரணமாக ஆயுட் காப்பீட்டு முகவர் பார்த்திருப்பீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பார்த்திருப்பீங்க. அதுக்குள்ள எக்ஸாம் IRDA கண்டக்ட் பண்றாங்க, கிளியர் பண்ணா நீங்க அதுக்கு ஏஜென்ட் ஆகலாம். PFRDA இருக்கு, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு. அதுங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம் படிச்சீங்கன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அட்வைஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. அதே மாதிரி NISMல நிறைய இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு இருக்கு. இதெல்லாம் நம்மளே ஒரு தொழில் பண்ணலாம். நம்மளே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா +2 முடிச்சிட்டு நீங்களே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா வரலாம். நீங்க வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க வந்து அதை அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கைட் பண்ணீங்கன்னா அதுல நீங்க கொடுக்குற அசெட்ஸுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். 0.5% இருந்து 1% வரைக்கும் கொடுக்குறாங்க டோட்டலா. இன்சூரன்ஸா இருந்தா கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலேஜில் படிக்கையிலேயே பார்ட் டைம்ல நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா இதை ஒரு பிசினஸாவே நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கலாம்.